மேஷம், இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட மனக்கவலைகள் நீங்கும். ரிஷபம், இதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் வரக்கூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். மிதுனம், உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். பழைய முதலீடுகள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய அறிவு வளரும். கடகம், எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய நபர் அறிமுகத்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட தடைகள் அனைத்தும் விலகும். சிம்மம், பூர நட்சத்திரம் உங்கள் ராசியில் வருவதால் இன்று மிகுந்த புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபட ஆரோக்கியம் மேம்படும். கன்னி, பயணங்களால் ஆதாயம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் மாற்றங்களை விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலா, உங்களின் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாகனம் அல்லது மனை வாங்கும் யோகம் உண்டாகும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபட கஷ்டங்கள் தீரும். விருச்சிகம், இன்று உங்களுக்கு தைரியமும் வேகமும் கூடும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு, பணப்புழக்கம் சீராக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். உங்களின் மேன்மையான குணத்தால் பலரின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானை நினைத்து மஞ்சள் நிற உணவை தானம் வழங்கவும். மகரம், வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். பொறுமையை கடைபிடித்தால் சிக்கல்கள் தீரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வியாபாரத்தில் ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட இன்னல்கள் குறையும். கும்பம், புதிய நண்பர்களின் அறிமுகம் உற்சாகம் தரும். லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். நீண்ட தூர பயணம் வெற்றிகரமாக அமையும். உங்களின் நிர்வாகத்திறன் பளிச்சிடும் நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர எதிர்ப்புகள் காணாமல் போகும். மீனம், சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகும்.
தந்தை வழியில் சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.